2026 வருஷம் முதல் மாதம் முதல் நாள் எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு இந்த நாள் நமக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப அற்புதமான நாளாக இருக்க போகுதுங்க. இந்த நாள் நமக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். நமக்கு இந்த 2026 வருஷம் நமக்கு இன்றைக்கி தொடங்கியிருக்கு. அதுவும் நம்ம முருகன் அருளால் தொடங்கியிருக்குங்க. அழகான அந்த முருகர் அழகு முகத்தை பார்த்து நமக்கு துவக்கம் இன்னைக்கு தொடங்கிட்டுருக்குங்க நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு அவ்வளோதாங்க, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே ஏறுமுகம் தாங்க. ஆறுமுகம் அருளால் நம்ம வாழ்க்கை இனிமேல் எல்லாமே ஏறுமுகம் தாங்க. சும்மா அடித்து தும்சம் பண்ண போகிறோங்க நம்ம வாழ்க்கையில். எல்லாமே நமக்கான ஒரு வருஷம் இந்த வருஷம். இது எல்லாமே நமக்கு சாத்தியம்தான். நம்ம நினச்சது எல்லாமே பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறோம்? நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்க போகிறோம். எங்கெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அங்கெல்லாம் நம்ம போக போகிறோம். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா? கல்யாணம் ஆக போகுது. குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா? குழந்தையும் நமக்கு பிறக்க போகுதுங்க. அப்புறம் என்னங்க, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை தாங்க இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம இது வாங்கி தரணுமா? நிச்சயமாக வாங்கி தர போகிறோம். வாழ்க்கைக்கு நம்ம தேவையானதெல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறோமா? நிச்சயமாக செய்ய போகிறோம். இந்த வருஷமே நமக்கான வருஷம் தாங்க. பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு குட் பைங்க. கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு குட் பை, எல்லாத்துக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை நம்ம வெல்கம் பண்ணுவோம். வரவேற்போம். ஏன்னா முருகர் தந்தை நம்மோடு இருக்கார். நம்மக்கிட்ட அவர் இருந்து முன்னாடி அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு நன்மை மட்டுமே சேரும். போன வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம். முருகர் பக்தர்களாக இருந்தும் கஷ்டப்பட்டுருப்போம். அப்போது போன வருஷத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருந்தோம்னா நம்ம கர்மாக்கள் கழியப்பட்டதுன்னு அர்த்தம். கர்மாக்களை கழிச்சிட்டோம் இல்லையா? இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ரொம்ப அதிர்ஷ்ட காற்று தான் இனிமேல் வீசப்போகுது. பிடிச்சது மட்டுமே நடக்க போகுது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கு பிடிச்சதாகவே இருக்க போகுதுங்க. ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க இது. ரொம்ப ஏன்னா இது முருகருடைய வருஷம். இந்த 2026 நம்ம முருகன் தந்தையோட வருஷங்க இது. அப்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிட்சமான வருஷமாக தான் இது இருக்கும். ரொம்ப அற்புதமான வருஷமாக இருக்கும் முருகர் பக்தர்களுக்கு இது. ஏன்னா முருகருடைய வருஷம் இது. இனிமேல் முருகருடைய தொடக்கம் தாங்க. நம்ம வாழ்க்கையில் முடிக்கிற வரைக்கும் முருகருடைய துவக்கம் தான். அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறோங்க இந்த வருஷம் முழுதுமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.